ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். எப்போவும் நான் பாட்டு பாடி அனுப்பிச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அதாவது வினை தீர்த்த விநாயகர் இந்த கதையோடைய பேர். இந்த கதை என்னன்னாக்கா, பாம்பேயில் நடக்கிற ஒரு இளைஞனுடைய கதை. அந்த இளைஞன் நன்னா படித்தவன், நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டுருந்தான். வேலை நன்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவனுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை. வேறு யாரோ ஏதோ ஆஃபீஸில் தப்பு பண்ணிவிட்டு பழியை இவன் மேலே போட்டான். அதாவது ஆஃபீஸ் பணத்தை இவன் எடுத்தான்னு சொல்லி. அதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான் இந்த ஹீரோ. அதனால் அந்த ஹீரோ ரொம்ப உடஞ்சி போன நிலைமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்போ அவன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஆறுதல் சொல்லி அவனை அங்கே பாம்பேயில் இருக்க சித்தி விநாயகர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனான். அங்கே இருக்கிற அந்த விநாயகர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட போனால் உன் பிரச்சனை எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துரும்னு சொல்லி கூட்டுட்டு போய் சேவிக்க வச்சான். இப்படியே வாரம் ஒரு தடவை இந்த சித்தி விநாயகர் மந்திருக்கு அவன் போய் சேவித்ததில் நல்ல பலனை அளிச்சது. அவன் மேலே வந்த பழியெல்லாம் நீங்கி வேற ஒரு நல்ல இடத்துல அவனுக்கு வேலை கிடைச்சிது. அவன் கூட படித்த ஒரு பொண்ணை காதலிச்சான். அவளோடையே அவனுக்கு மேரேஜ் ஆகி நல்லா அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்து நல்லா வாழ்ந்தான். அன்றைக்கி எனக்கு வந்த பிரச்சனையை தீர்த்தது அந்த பிள்ளையார் தான் சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் அவன் ரொம்ப ஷேர் பண்ணான். நான் இன்றைக்கி நல்லா வாழறதுக்கு காரணம் அந்த விநாயகருடைய அருள் தான். அந்த சித்தி விநாயகர் கோவிலில் இருக்கிற அந்த விநாயகருடைய சக்தி தான் என்னை இந்த அளவுக்கு வாழ வச்சுதுன்னு சொல்லி மற்றவங்களையும் அந்த பிள்ளையாரை சேவிக்க வச்சு நல்லா வாழ வச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்லதே நீங்கள் நினைங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லது கைகூடும். தேங்க்யூ.